ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மனசங்கர வரப்பிரசாத் அப்படின்னு சொல்கிற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரஞ்சீவி சாரோட படம். ஸோ இது சூப்பராக இருக்குது. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து மாஸ் கட்டியிருக்காங்க. அவர் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற ஹஸ்பண்டாக இருக்கார். சமையல் பண்ணுறாரு, வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் ரோல் மாதிரி காட்டியிருக்காங்க. பட் இவரோட ஒரிஜினல் வந்து அவர் நேஷனல் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறாரு. அதில் ஏற்படுற சில பிரச்சனைகள் காரணமாக அவர் வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு அங்கே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த வேலை வேணாம், எனக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் செக்யூரிட்டிலேருந்து வெளியில் வராரு. அந்த சேம் டைம் இவருக்கு வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட அப்பா வந்து இந்தியா லெவலில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு மர்டர் த்ரெட்டு ஏற்படுது. ஸோ அந்த இதிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளோட சிரஞ்சீவி சார் தான் பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் செக்யூரிட்டிலேருந்து ஒரு கார்டை நியமிக்கிறாங்க, பாடி கார்டு மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக இவர் வந்து இது பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன கதை அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து நயன்தாராவும் சிரஞ்சீவி ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த இதுக்கு கொஞ்ச நாளில் ஒரு சில பிரச்சனையினால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட குழந்தைய ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிற சிரஞ்சீவி சார் அவர் எப்படியாவது தன்னோட குழந்தைகளோட சேரணும்னு சொல்லிட்டு அவங்க படித்த ஸ்கூலில் பிடி மாஸ்டராக போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேருந்து கொஞ்ச நாளில் அது வந்து வெளியில் தெரிஞ்சிடுது, அவர் அங்கே தான் பிள்ளைகளுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்ட்டு. அதே நேரத்தில் இங்கிட்ட இந்த த்ரெட் ஏற்படுது அப்படின்னால அவங்க வந்து பிள்ளைங்களையும் ஃபேமிலியும் பார்த்துக்கிறதுக்காக ஃபேமிலியோடு வந்து ஜாயின் பண்ணுறாரு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, விஸ்வாசம் படத்தில் அஜித் குமார் இருப்பார்ல, ஸோ அதே மாதிரி கேரக்டரில் கொண்டு வராங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் அதே நேரத்தில் இங்கிட்டு சில பிரச்சனை ஏற்படுது. நயன்தாரா மேடம்க்கு ஏற்படுற த்ரெட்டை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேயும் நடுவில் இங்கிட்டு இவர் போய் அவர் வந்து ஆக்ஷன் பிளாக்கும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் நயன்தாரா மேடமும் சிரஞ்சீவி சார் சேர்ந்து நடத்துகிற அந்த காமெடி ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சிரஞ்சீவி சாருக்கு வந்து ஒரு கம்பேக்குன்றதோட மாஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வில்லனாக காட்டுறவங்க வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் இல்லைனாலும் ஓரளவு ஓகே தான். அந்த இடத்துல பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற இடத்துல வந்து அவர் காட்டுற ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டில் காட்டுற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் மெகா ஸ்டார்ன்றதை விட அவர் வந்து மாஸ்டர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஸ்டைலை செம்மையாக காட்டுறாரு ஆக்ஷன் பிளாக்கில் கூட. ஓகே, இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் 2 பவர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னொரு இவர் கூட வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேம் தெலுங்கில் இருக்கிற இன்னும் டாப் ஸ்டாரான வெங்கடேஷ் சார். ஸோ வெங்கடேஷ் இவரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணுறாங்க. இவர் தனியாக பண்ணாலே பயங்கரமாக இருக்கும். இதில் 2 பேருமே பயங்கரமாக காமெடி பண்ணுறவங்க, 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் செம்ம சூப்பர் மாசாக இருக்குது. படம் இப்போதைக்கு தமிழ் அவைலபிள் இல்லை, தெலுங்கில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் தமிழ் வருதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.